தருமபுரியில் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை வந்து கூப்பிட்டு விடுவாங்க. கூப்பிட்டு விட்டு மறுபடியும் வேறு ஆளை விசாரிக்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ அந்த செல்ஃபோனில் உள்ளவங்க வந்து என்னை விசாரிக்காமல் இப்படி ஏமாத்துறாங்களேன்ட்டு அவங்கள வீடியோ எடுத்தேன். தருமபுரி மாவட்டம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன், அதை பாருங்கள். லீவ் போட்டு வந்திருக்கேன் மேடம். எனக்கு லீவ் போட்டு நான் எத்தனை நேரம் நம்ம போலீஸ் இல்லை மேடம், ரெக்கார்டிங் இல்லை. எதுக்குன்னா நம்ம இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் இதில் உள்ள விஷயம் தெரிஞ்சது எனக்கே ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தீங்க சுச்சிலா மேடம். அன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கு நீங்கள் ஃபோனவே எடுக்காமல் சாயந்தரம் வரைக்கும் எடுக்காமல் வேறு எஸ்ஐ சார்கிட்ட அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் தபால் ஆஃபீஸுடைய பிரச்சனையை பற்றி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வர வேணாம்னு அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் தான் அடிக்க விடாத 2 மாதத்துக்கு விடாத 2 மாதத்துக்கு விடாத ஃபோன் விசாரிக்கிறவங்க ஒருத்தங்களா இருக்கீங்க, ஃபோன் பண்ணுறவங்க ஒரு ஆள் இருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணல மேடம், நான் ரெக்கார்ட் பண்ணல. இல்லை மேடம், நான் இங்கேருந்து நான் தபால் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். சரி மேடம், இங்கே கேமரா வச்சிருக்கீங்களா? இல்லை மேடம், நம்ம ஸ்டேஷனில் அது ஆதாரத்துக்கு தானே, ஆதாரத்துக்கு தானே வச்சிருக்கீங்க. இல்லை ஆதாரத்துக்கு இல்லை, ரெக்கார்ட் பண்ணல, ஆதாரத்துக்கு தானே மேடம் இது பண்ணுறோம். ரெக்கார்டிங்ல இல்லை, என்னை வந்து இப்போ வேலையை கிடைச்சா மேடம் நான் வந்திருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை, நீங்கள் 2 தடவை கூப்பிட்டு நீங்களே ஒரு தடவை கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் வரல. என்னை அப்பயே இது பண்ணீங்க, அது எதுக்காக நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்லை மேடம், நான் என்னன்னா நாங்கள் படிக்காதாங்க மேடம். நாங்கள் யார்கிட்டையும் போய் அந்த மேடம் சாட்சியாக பேசணும்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. என்னன்னா ஏங்க அவங்க 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 என்னங்க பேசுறேன் சார், நீங்கள் சொல்கிறதுனால நான் ஆஃப் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன, நான் எனக்கு ஆதாரத்துக்கு நான் எல்லா ஒரு இங்கே இருக்கிற அதிகாரி ஐயா எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். எஸ்பி அஸ்ராகாரில் இப்போ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னுடைய செல்ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை காமிங்க, என்ன ரெக்கார்டு பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாங்க. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செல்லை நீங்கள் கொடுங்க, யூடியூப்பில் நான் போட்டு விட்றேன். நான் வந்து தருமபுரி காவல் நிலையத்தில் இருந்து எஸ்பி அஸ்ராகர் வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன், யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கிறது குற்றம் என்றால் ஒரு காவல்துறை அதிகாரி தருமபுரியில் என்னையை வந்து கூப்பிட்டு விடுவாங்களாம். அவங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிவிட்டு திருப்பி வேற ஆளை விசாரிக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி முழுதும் காத்து கிடந்துட்டு நான் வீட்டுக்கு வரணும். எப்படி வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. அது வச்சு அவங்கள வந்து அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தேன். இதை வந்து திருப்பி பார்ப்போம். இதை எதுக்காக காமிக்கிறேன்னா, மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில் என்னுடைய செல்லை ஒரு பெண் பிடிங்கியிருக்காங்க. நான் ஒரு சமூக சேவை செய்கிறவன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அவங்கள கூப்பிட்டு கண்டித்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் செல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் அந்த பொம்பளையை இடுப்பு எடுத்தீங்களா, அந்த பொம்பளைய அசிங்கமாக எடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னார். தண்ணி பிடிக்க வரும்போது எப்படியா ஒரு மனுஷன் வந்து அசிங்கமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து இந்த லெட்ரு அனுப்புனேன்ல, இந்த லெட்ரு அனுப்பின விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த லெட்ரு எதற்காக அனுப்பியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த லெட்ரு, இப்போ நீங்கள் படித்தீங்களா, அந்த லெட்ரு தான் நான் அனுப்பியிருக்கேன். அந்த லெட்டரை பற்றி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. 5 நீதிமன்றத்துக்கு, மதுரை கலெக்டருக்கு, தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதை அனுப்பியிருந்தேன். சரி, செல்லை கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் ஏதாவது ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்து என் செல்லை முறைப்படி வாங்கிக்கிறேன். 3 லட்ச ரூபா நான் யூடியூப்பில் போட்டு வர்றேன் அந்த வீடியோவை. அந்த வீடியோ தப்பாக இருந்துச்சுன்னா நான் 3 லட்ச ரூபா அவதாரமாக கட்ட தயார் என்று தல்லாவளம் காவல் நிலையத்தில் சொல்லிவிட்டு அப்புறமேலு ஒரு வழக்கறிஞர்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் போனேன். சார், தற்காலிகமாக வாங்க, நான் வந்து குற்றவாளியில் இல்லை, உங்களுக்குள்ள பீஸ் கொடுத்துட்றேன்
அதனால் நீங்கள் வந்து நான் வந்து 3 லட்ச ரூபா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஆதாரத்துக்கு தான் உங்களை கூப்பிட்றேன். உங்களை ஒன்றும் சாட்சின்ட்டு கிடையாது. உங்களுக்குள்ளே பீஸ் கொடுத்துறேன். ஒரு வழக்கறிஞர் மூலமாக தான் என்னுடைய செல்லை பறி கொடுத்தவன் நான் வந்து வாங்குகிறேன். அதே மாதிரி அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன். அது தப்பாக இருந்தால் 3 லட்ச ரூபா நான் கட்ட தயார் சார் அப்படின்ட்டு 2 வழக்கறிஞரை கூட்டு போய் ஜாமீனா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, நீ இந்த செல்ஃபோனை ஓப்பன் பண்ணு, பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணு, நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு. இந்த இதுக்கு தகுந்த பதில்களை சொல்லாத காரணத்தினால ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் வந்து சமூக ஆர்வலர் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, உலகத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன் சார் அப்படின்லாம் நான் அங்கே சொன்னேன். ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸு, அதாவது நான் வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ அவங்கள வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன்னா சாமானியமாக பண்ணிட முடியாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து ஒரு சாமானியன் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இது வந்து 680J நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை வந்து ஏற்கனவே என்னுடைய செல்ஃபோன் ஆதார் கார்டுலேருந்து என்னுடைய 3 செல்ஃபோனு, என்னுடைய ஆதார் கார்டு எல்லாமே சைபர் கிரைமில் இருக்குது. நான் வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்றிருக்கேன். அதற்கு பிறகு நான் அந்த இவிஎம் மிஷின் போட்டியை நடத்துகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு என் செல்ஃபோனையே என்னுடைய ஆதார் கார்டெல்லாம் வாங்கிக்கிறேன் என்று நான் சொல்லிட்டேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட், சரிங்களா? அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி சும்மா சொல்லலை. அதனால் தல்லாகுளம் காவல் நிலையம் போலீஸுக்காரங்க என்னுடைய வாட்ஸ்அப்பு இப்போ உங்கள்கிட்ட இருந்து வாங்கினது பிறகு ஓயாமல் லாக் ஆகக்கூடாது. நான் வாட்ஸ்அப்பில் தவறுதலாக அனுப்புனா வாட்ஸ்அப்பு நிறுவனம் என்னதை லாக் பண்ணலாம். அது பாதி இது லாக் ஆகுமா, பாதி இது லாக் ஆகலை. எப்படி லாக்குனா முழுசாக ஆகணும். அதனால் அது யார் செய்கிறாங்க அந்த குற்றம், அதுவும் நான் இவிஎம் மிஷின் போட்டி நடத்திட்டு இந்த 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அது யார் அந்த தேதியிலேருந்து என்னை இதை லாக் பண்ணுறாங்க. லாக்கு நான் செஞ்சது தப்பாக இருந்தால் நீங்கள் என் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். வாட்ஸ்அப்பு நிறுவனமோ அல்லது யூடியூப் நிறுவனமோ நடவடிக்கை எடுக்கலாம். என்ன அவதாரம் கட்ட சொல்கிறீங்களா அந்த அவதாரத்தை நான் கட்ட தயார். அதனால் என்னுடையதை லாக் செய்யாதீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறேன்றதை இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். இதெல்லாம் படித்து ஸ்டாப் பண்ணி படிங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய உண்மை புரியும். நன்றி, வணக்கம். அடுத்து